ஒருமுறை மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒரு புதிய பூந்தோட்டத்தை அமைத்தார். அந்தத் தோட்டத்தில் ஒரு அழகிய, ஆழமான கிணறும் இருந்தது. கிணற்றில் எப்போதுமே குளிர்ச்சியான, தெளிவான நீர் நிறைந்திருந்தது. ஆனால் ஒரு விசித்திரம். கிணற்றுக்கு அருகில் சென்றாலே ஒருவிதமான பயம் தொற்றிக்கொள்ளும். கிணற்றுக்குள் பார்த்தால் தண்ணீர் அசைந்து கொண்டே இருக்கும். இந்த கிணற்றுக்குள் ஒரு மர்மமான சக்தி இருக்கிறது என்று எல்லோரும் பேசிக் கொண்டனர். மன்னருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. என்ன இந்த மர்மம்? யார் இதைக் கண்டுபிடிப்பது என்று யோசித்தார். அரசவையில் இதை அறிவித்தார். இந்த மர்மக்கிணற்றின் ரகசியத்தை கண்டுபிடிப்பவர்களுக்கு பெரும் பரிசு வழங்கப்படும் என்றார். பல புலவர்களும் அறிஞர்களும் கிணற்றருகே சென்று பார்த்தார்கள். சிலர் கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்ததும் மயங்கி விழுந்தார்கள். வேறு சிலர், இது ஒரு பேய் கிணறு என்று பயந்து ஓடிவிட்டார்கள். யாராலும் ரகசியத்தைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. தெனாலிராமன் இதைக் கேட்டதும் சிரித்துக் கொண்டான். நான் இந்த மர்மக்கிணற்றின் ரகசியத்தைக் கண்டுபிடிக்கிறேன், மன்னா என்று முன்வந்தான். மன்னரும் மற்ற புலவர்களும் சிரித்தனர். எல்லா அறிஞர்களும் தோற்று போன இடத்தில், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கிண்டல் செய்தனர். தெனாலிராமன் கிணற்றருகே வந்தான். கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்தான். அவன் முகத்திலும் ஒருவித பயம் கலந்திருந்தது. அரண்மனை காவலர்கள் அருகிலேயே நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தெனாலிராமன் கிணற்றின் அருகே இருந்த ஒரு மரத்தை ஏறிப் பிடித்தான். அந்த மரத்தின் கிளையில் தொங்கியபடியே கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்தான். இன்னும் மர்மம் புரியவில்லையே என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான். மன்னரும் மற்ற புலவர்களும், இவன் ஏன் இப்படி செய்கிறான்? மரத்தில் தொங்கிக் கொண்டு என்ன பார்க்கிறான் என்று குழம்பினர். அடுத்த கணம் தெனாலிராமன் கிணற்றில் இருந்து வெளியே வந்து, ரகசியம் புரிந்துவிட்டது, மன்னா என்று உரக்கச் சொன்னான். அரசவையில் இருந்த எல்லோரும் ஆவலுடன் தெனாலிராமனைச் சூழ்ந்து கொண்டனர். மன்னா, இது மர்மக் கிணறு இல்லை, மரம் நிறைந்த கிணறு என்றான் தெனாலிராமன். மன்னர் குழப்பத்துடன், என்ன சொல்கிறாய் தெனாலிராமன் என்று கேட்டார். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே சொன்னான், மன்னா, இந்த கிணற்றின் அருகில் இருக்கும் அந்த பெரிய மரத்தின் வேர்கள் கிணற்றின் அடியில் உள்ள சுவரில் ஒரு பெரிய பிளவு வழியாக கிணற்றுக்குள் வளர்ந்துவிட்டன. தண்ணீருக்கு அடியில் அந்த வேர்கள் அசைந்து கொண்டே இருக்கின்றன. அதைத்தான் எல்லோரும் மர்மம் அல்லது பேய் என்று நினைத்து பயந்துவிட்டார்கள். நான் மரத்தில் தொங்கியபடியே கிணற்றுக்குள் பார்த்ததால் அந்த வேர்கள் எங்கிருந்து வருகின்றன என்பதை எளிதாக கண்டுபிடித்து விட்டேன். மன்னரும் மற்ற புலவர்களும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை வியந்து பாராட்டினர். ஆஹா, எவ்வளவு நுட்பமான கண்டுபிடிப்பு என்று மெச்சினர். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுக்கு பெரும் பரிசு கொடுத்து கௌரவித்தார். அந்த நாள் முதல் அந்த கிணறு மர்மக் கிணறு இல்லை, மாறாக வேர்களின் கிணறு என்று அழைக்கப்பட்டது. கதையின் நீதி: எல்லா பிரச்சனைகளுக்கும் பயப்படாமல் ஆழ்ந்து சிந்தித்தால் ஒரு எளிய தீர்வை கண்டுபிடிக்க முடியும்.